மேடம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே அண்ணா கத்தினா மேடம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ரெஸ்பான்ஸ்? படத்துல ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நல்ல ஒரு வரவேற்பு. சோஷியல் மீடியாலையும் சரி, தேட்டர்லையும் சரி, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி, காமெடி இருக்கிறதுனால நல்லா சிரிச்சு சிரிச்சு அந்த த்ரில்லிங் இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சீட்ல இருந்து யாரும் மூவ் பண்ணாம சூப்பரா பாத்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ கலகலகலன்னு சிரிக்கிற ஒரு சவுண்ட் வந்தது. ஸோ அதுலயே எனக்கு வந்து என்னன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா என்ன யார் எது பண்ணாலும் கடைசியில வந்து தீர்ப்பு கொடுக்கறது மக்கள் தான். நம்ம எவ்வளோ உழைச்சாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ரிலீஸ் பண்ணாலும் அட்லாஸ்ட் கடவுள் ஒரு தீர்ப்பு, மக்கள் ஒரு தீர்ப்பு. இவங்க வந்து நம்மளோட தலையெழுத்த எழுதுருவாங்க. ஸோ இன் தட் வே ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் feeling very honored to be in front of you with all your blessings and kind support from all media and YouTubers and everyone. Thank you so much. மேடம் எவ்வளவு தியேட்டர் கிடைச்சிருக்கு? Theater இப்போ almost some 45 to 50 theaters பக்கம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஷோ இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இப்போ நம்ம நினைச்சோம்னா இப்போ நம்ம யூனோ பேமெண்ட் பண்ணோம்னா இன்னும் நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபியூச்சர் ஐட்டம்ஸ்? என்ன ஃபியூச்சர் இந்த ஒரு ஹாரர் அண்ட் காமெடி இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மக்களுக்கு பிடிக்கும், அதனால எனக்கும் பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் த்ரில்லிங்காக இருக்கும்போது அதை பார்க்கணும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வகையில் இதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பேய் கொட்டு 2 எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் சி. மேடம் நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணீங்க. செகண்ட் பார்ட்ல நீங்க எல்லாம் பண்ணீங்களா இல்ல காலேஜ் ஒர்க் பண்ணீங்களா? இல்லை, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு சாதனைக்காக பண்ணுறோம். எதனால அப்படின்னா ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்ல போய் நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன சொன்னாலும் யாரும் திரும்பி பார்க்க போறது இல்லை. சரி, நம்ம ஏதோ ப்ரொடியூசர் ஆகிறோம், டைரக்டர் ஆகிறோம், அது எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அப்படி நம்ம ஒரு கருத்து சொன்னாலும் அது வெளியே வராது. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்தை மக்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அது பதியும் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பினேன். அதனால தான் இந்த ரெக்கார்ட் பண்ணி நான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதே பண்ணுவேனா அப்படிங்கிறது ஐ எம் நாட் ஷியோர். பட் மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நான் வந்து ஆக்டர்ஸ் எல்லா நியூ ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். அண்ட் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட், ஃபிலிம் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கும் இதுல வந்து நடிச்சிருக்காங்க. புரியல. அது நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா பண்ணுவேன். அவ்வளவுதான் முடியாது சார், அவ்வளவுதான் சார். பரவாயில்ல இல்ல சார், சும்மா நார்மல் சொல்ற ஐடியா பரவாயில்ல, நார்மல். எல்லா மீடியா சேனல்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பேர் ஆனந்த். நான் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு டைரக்டர் லாவண்யா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம், ஒரு 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. பாக்கியராஜ் சார்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார், பேரரசு சார், ஜாகுவார் தங்கம் சார், கூல் சுரேஷ், ஸோ மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம், அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க வரணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல காமெடி இருக்கும். பேய் நடிச்சிருக்கேன், நாய் நடிச்சிருக்கேன், நானும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஒரு ஆபாசமான சீன் இருக்காது, ஒரு அருவருப்பு தக்க வார்த்தை இருக்காது, ரத்தம் இருக்காது, இது எதுவுமே இருக்காது படத்துல. தொடர்ந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க யாராவது கேட்கறனா கேளுங்க. படம் சூப்பரா இருக்கு. டைரக்டர் எஸ் லாவண்யா ரொம்ப நல்லா எடுத்துக்காங்க படம். 32 கிராஃப்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட. ரொம்ப நல்லா இருக்கு படம். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான மூவி. அவங்க வந்து ஒரு லேடியை வந்து எல்லா கிராஃப்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் எடுத்த படமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மூவி. டோட்டலாகவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கணும். தேங்க்ஸ்.